Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில். இந்த மட்டன் பிரியாணி வந்துட்டு டிட்டோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அது செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா அரிசி ஊற வைக்கணும். நான் ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன், சீரக சம்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி. இது வந்துட்டு ஒரு 3/4 kg அளவுக்கு இருக்கும். இது வந்துட்டு ஒரு 20 minutes நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு 20 minutesக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி ஊற வச்சுருங்க. அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 1/4 கப் அளவுக்கு நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணதும் ஆட் பண்ணிக்கலாம். 6 பச்சை மிளகா. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 inch பீஸ் அளவுக்கு பட்டை குட்டி குட்டியாக உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 teaspoon அளவுக்கு கல்பாசி, 8 லவங்கம், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி சேர்த்தோன்னா தான் பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஏலக்காய் அண்ட் நான் 2 மராட்டி மொக்கு ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு 1/2 கப் அண்ட் வாஷ் பண்ண புதினா லீவ்ஸு ஒரு 1/2 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைனான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பிரியாணிக்கு மசாலா தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மசாலாவை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா வந்துட்டு நான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ மசாலா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஒரு 8லேருந்து 9 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். உங்களுக்கு என்ன வேண்டான்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம். பட் கீ இஸ் வெரி காஸ்ட்லி, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. அதனால தான் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்டே கீ இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக காஞ்ச உடனே இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லாவெல் ஆட் பண்ணுறேன், பே லீவ்ஸ் அண்ட் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த பே லீவ்ஸ் அண்ட் கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல் வந்துட்டு நல்லா வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலில். இந்த டைமில் நம்ம 1 கப் அளவுக்கு நல்லா நீட்டமாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 to 3 minutes நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா வெந்தால் தான் பிரியாணி வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஆனியன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு போன்லெஸ் கிடையாது, போனோட தான் நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 minutes நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பிரியாணி மசாலா வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மட்டன் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா பிரியாணியில் அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 5 to 6 minutesக்கு. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் வந்துட்டு நான் ஒரு 5 to 6 minutes நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக சேர்த்துட்டிங்கன்னா வேகாது, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு எப்பயுமே டொமேட்டோக்கு மேலே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டொமேட்டோ சீக்கிரமாக வெந்துடும். அண்ட் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த க்ரீன் மசாலாவும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 minutes அப்படியே வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த டொமேட்டோ வந்துட்டு நல்லா வேகும்.
ஒரு 2 மினிட்ஸ் இதை நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டொமேட்டோ சூப்பராக வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் திஸ் பிரியாணி. ஸோ மறக்காமல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தயிரை சேர்த்து நல்லா குக் பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசி வந்துட்டு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இந்த அரிசியை இந்த மசாலாவில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த அரிசி இழுத்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணியில் அந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், நான் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரிசி வந்துட்டு ஊற வச்சு போட்டிருக்கோம். அண்ட் மசாலாவில் கூட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருக்கிறதால தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கிற டைமில் நம்ம இதை மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் விட்டாவே போதும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு விசில் நீங்கள் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது பிரியாணி வந்துட்டு ஒரு விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ண உடனே அந்த பிரியாணியோட ஸ்மெல் அமேசிங்காக இருக்கும். இது வந்துட்டு சூப்பராக வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம தண்ணி கூட கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அரிசி வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது, நல்லா உங்களுக்கு உதிரியாக வரும். அண்ட் ரொம்ப கொல கொலன்னு இருக்காது இது. ஸோ இதே டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி ரொம்ப பேருக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இன்கேஸ் உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்காதுன்னா இதே ரெசிப்பியை நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கு கூட காப்பி பேஸ்ட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் லைக்கிங் திஸ் ரெசிபி. வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.